பிரசித்தி பெற்ற திருக்கோவில்களில் நாள்தோறும் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகின்றன. பக்தர்களை பரவசமடைய செய்துள்ள நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகிறோம். இனி ஆன்மீக செய்திகள் உங்களுக்காக. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே காட்டம்பட்டி கிராமத்தில் உள்ள ஸ்ரீ மாரியம்மன் ஸ்ரீ காளியம்மன் கோவில் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதனையொட்டி அம்மனுக்கு பல்வேறு திரவியங்களால் அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டன. வண்ண மலர் அலங்காரத்தில் அம்மன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். திரளான பக்தர்கள் பால்குடம் சுமந்தும் தீச்சட்டி ஏந்தியும் அலகு குத்தியும் கோவிலுக்கு ஊர்வலமாக வந்து நேர்த்தி கடன் செலுத்தினர். தொடர்ந்து பக்தர்கள் குண்டம் இறங்கி பக்தி கோஷங்கள் முழங்க தீ மிதித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே விக்கனம்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள சென்னம்மாள் கோவில் மகா கும்பாபிஷேக விழா பக்தர்கள் புடைசூழ வெகு சிறப்பாக நடைபெற்றது. யாகசாலையில் பூஜை செய்யப்பட்ட புனித நீர் வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசத்தின் மீது ஊற்றி மகா ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. திரளான பக்தர்கள் கோபுர தரிசனம் செய்து சுவாமியை வழிபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி அருகே சுரக்காய்பட்டியில் அமைந்துள்ள அருள்மிகு காளியம்மன் திருக்கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெற்றது. மங்கள வாத்தியங்கள் இசைக்க கோபுர கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றி அபிஷேகம் செய்து மகா ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. அப்போது கோவிலுக்கு மேலே கருடன் பகவான் வானில் வட்டமிட்டதால் பக்தர்கள் பரவசமடைந்து பக்தி கோஷங்கள் எழுப்பி சுவாமியை வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. நாகை மாவட்டம் திருப்புகழூர் மேல ரத வீதியில் அமைந்துள்ள மந்த கருப்பண்ண சுவாமி ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. பூஜை செய்யப்பட்ட புனித நீரை கொண்டு கோபுர கலசத்திற்கு அபிஷேகம் செய்து மங்கள ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. பெருந்திரளான பக்தர்கள் விழாவில் பங்கேற்று பக்தி கோஷங்கள் முழங்க சுவாமியை வழிபட்டு பிரார்த்தனை செய்தனர். நெல்லை மாவட்டம் தச்சநல்லூரில் அமைந்துள்ள உச்சினி மாகாளியம்மன் கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெற்றது. யாகசாலையில் பூஜை செய்யப்பட்ட புனித நீரை கொண்டு கோபுர விமானத்திற்கு சிவாச்சாரியார்கள் அபிஷேகம் செய்து மகா ஆரத்தி சமர்ப்பித்தனர். தொடர்ந்து சுவாமி தரிசனம் செய்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. சேலம் மாவட்டம் ஆத்தூரில் உள்ள முனியப்பன் கோவிலில் 12 ஆண்டுகளுக்கு பின்னர் மகா கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. ஆலயத்தில் திருப்பணிகள் நிறைவு பெற்றதைத் தொடர்ந்து யாகசாலை பூஜைகள் நடத்தப்பட்டன. தொடர்ந்து ஆலய கோபுர கலசத்திற்கு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க புனித நீர் ஊற்றி அபிஷேகம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. சுற்றுவட்டார பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டு முனியப்ப சுவாமியை வழிபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் ஊராட்சிக்குட்பட்ட மிரட்டு நிலை கிராமத்தில் அருள்மிகு பூரண புஷ்கல கலியுக மெய்யனார், மகா கணபதி, பெரிய கருப்பர் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கு மகா கும்பாபிஷேக விழா விமரிசையாக நடைபெற்றது. யாகசாலையில் வைக்கப்பட்ட புனித கலச நீரினை கொண்டு ஆலய கோபுர கலசத்திற்கு சிவாச்சாரியார்கள் அபிஷேகம் செய்து மகா கும்பாபிஷேகம் நடத்தினர். அதனைத் தொடர்ந்து கலசத்திற்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது.
இதில் சுற்றுவட்டார பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தேனி அருகே பொம்மை கவுண்டன்பட்டியில் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ வீறு சின்னம்மாள் திருக்கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் பக்தர்கள் புடைசூழ வெகு சிறப்பாக நடைபெற்றது. மங்கள வாத்தியங்கள் இசைக்கவும் வேத மந்திரங்கள் முழங்கவும் கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து விமானத்திற்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கோபுர தரிசனம் செய்து சுவாமியை மனமுருக வழிபட்டனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே வெஞ்சமடை பகுதியில் அமைந்துள்ள சித்தி மகா கணபதி கோவிலில் திருக்கூட நன்னீராட்டு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. யாகசாலையில் பூஜை செய்யப்பட்ட புனித நீர் கொண்டு கோபுர விமானத்திற்கு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மூலவர் சன்னதிகளுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா அபிஷேகமும் தீபாராதனையும் செய்யப்பட்டது. நிகழ்ச்சியில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் உபகோவிலான தலையுன்றி சாஸ்தா கோவில் மகா கும்பாபிஷேக விழா 80 ஆண்டுகளுக்கு பின்னர் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. யாகசாலை பூஜைகளை தொடர்ந்து கோபுர விமானத்தின் மீது புனித நீர் ஊற்றி தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பரிவார தெய்வங்கள் மீதும் புனித நீர் ஊற்றி அபிஷேகம் செய்யப்பட்டு மங்கள ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. திரளான பக்தர்கள் பக்தி கோஷங்கள் முழங்க சுவாமி தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் பிரசித்தி பெற்ற வினை தீர்க்கும் ஸ்ரீ வீரமா முனீஸ்வரர், ஸ்ரீ செல்வ விநாயகர், ஸ்ரீ பாலமுருகன் கோவில் திருக்கூட நன்னீராட்டு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. கோபுர விமானத்தின் மீது புனித நீர் ஊற்றி அபிஷேகம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. திரளான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்து மனமுருக வேண்டுதல் செய்தனர். திருவண்ணாமலை அடுத்த அடி அண்ணாமலை கிராமத்தில் பழமை வாய்ந்த பிரம்மாவால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஆதி அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் விழாவில் கலந்து கொண்டு பக்தி கோஷங்கள் முழங்க சுவாமியை வழிபட்டனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கோடியக்கரை வன உயிரின சரணாலயத்தில் காட்டின் மைய பகுதியில் அமைந்துள்ள சேர்வராயர் கோவிலில் கோடியக்கரை கிராம மக்கள் சிறப்பு பூஜைகள் நடத்தி வழிபாடு செய்தனர். உலக நன்மைக்காகவும் மீன்பிடி தொழில் சிறப்பாக நடைபெறவும் வேண்டி சேர்வராயர் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் நடத்தி 33 ஆடுகளை பலியிட்டு சமைத்து படையலிட்டனர். இதனைத் தொடர்ந்து பங்கேற்ற பக்தர்களுக்கு படையல் உணவு பரிமாறப்பட்டது.